நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு காணொலி பற்றி தான் பார்க்க போறோம். எல்லாத்தையும் இழந்துட்டா ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும்? இந்த காசா சிறுமி செஞ்சதை கேட்டா உங்க கண்ணில கண்ணீர் தான் வரும் உறவுகளே. இஸ்ரேல் தாக்குதல்ல தன் அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு மொத்த குடும்பத்தையும் இழந்து இந்த உலகத்துல அனாதையா நின்ன ஒரு குட்டி பொண்ணும் சுற்றி போர் குண்டு சத்தம் தூங்க கூட இடமில்லாத கடும் மன உளைச்சல். ஆனா அந்த சிறுமி மனசு தளரலங்க. யாருமே இல்லாத அந்த நிலையிலையும் தனியாளா நின்று முயற்சி பண்ணி முழு திருக்குர் ஆணையும் மனனம் செய்து முடிச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ். சொந்த குடும்பம் கொண்டாட கூட பக்கத்தில் இல்லாதப்போ அந்த பகுதி மக்கள் அந்த சிறுமிக்கு மாலை போட்டு சான்றிதழ் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. வீடு குடும்பம்னு எல்லாவற்றையும் இழந்து நின்னாலும் பலஸ்தீன் மக்களின் நம்பிக்கையும் ஆன்மீக பலத்தையும் யாராலும் அழிக்க முடியாது என்பதற்கு இந்த சிறுமிதான் ஒரு சாட்சி. இப்படி 1000 குழந்தைகள் அங்கு அனாதையா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனைகளை நிறுத்தாதீங்க. எல்லாவற்றையும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காத காசாவின் இந்த சிறுமி போரின் கொடூரத்தால் தன் குடும்பத்தினர் அனைவரையும் இழந்து அனாதையான ஒரு சிறுமி கடும் மன உளைச்சலுக்கு மத்தியிலும் திருக்குர் ஆணை முழுமையாக மனனம் செய்து சாதனை படைத்துள்ளார். பலஸ்தீன் மக்களின் அழியாத நம்பிக்கையையும் மன உறுதியையும் உலகிற்கு உணர்த்தும் நெகிழ்ச்சியான தருணமாக நான் இதனை பார்க்கின்றேன். இது குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.